ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 11. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு ஓயாமல் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்காரு. அதையும் வந்துட்டு கேட்டு ரசிச்சிட்டு இருக்காரா இல்லை பயபோல பேசட்டும், எவ்வளோ எனக்கு கோவம் இருந்தால் நான் அந்த மாதிரி பண்ணியிருப்பேன், என்னை அவ்வளோ கோவப்படுத்திட்டு நீ சாரி கேட்டால் நான் ஒத்துப்பேனா அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிக் பாஸும் ஒத்துக்காமல் ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. என்னென்னா நம்ம பிக் பாஸ் வந்து இன்றைக்கி வந்து முத்துக்குமரனை போட்டு வறுத்து அடித்து துவைத்து காய வைத்து விட்டார் அப்படி தான் சொல்லி தான் ஆகணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனும் லேஸ்பட்டவர் கிடையாது. ஆனால் அது வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் பண்ணார். கடைசியில் அதை ஒரு பெரிய ஆப்பாக போய் கடைசியில் அவர் வச்சு செஞ்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோஷன் டாக்ஸ் முடிஞ்சுது, எல்லாம் முடிஞ்சுது. ஆனாலும் இவர் மட்டும் இந்த சாரி கேட்குற விஷயங்கள் ஓயவே இல்லை. கிடைக்கிற இடத்துலலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி சாரி கேட்ட அந்த கவுண்டை மட்டும் எடுத்து பார்த்தோன்னா எப்படியும் 200-300 கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோ விஷயங்கள் சாரி கேட்டுகிட்டே இருக்காரு. ஆனால் பிக் பாஸ் கல்லஞ்ச கராராக இருக்கீங்களே, ஒரு வார்த்தை ஓகே பரவாயில்லன்னு சொல்லலாம்ல அப்படின்ற மாதிரி கெஞ்சினாலும் அவரும் பேச மாட்டார். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடச்சிது. என்னென்னா சாப்பிட்றதுக்காக வந்து ஸ்பெஷலாக ஒரு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க 75வது நாளை கொண்டாடுற விதமாக. ஸோ பிக் பாஸ் முடிய போது 75 நாள் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ நம்மளும் வந்துட்டு 75 நாளாக கான்டாக்டில் இருந்திருக்கோம், நீங்களும் நானும். சார் இப்போ வந்துட்டு இந்த ஒரு தருணத்தில் வந்துட்டு அவங்க எல்லாருமே கேட்குறாங்க, பிக் பாஸ் வந்துட்டு பேசாமல் இருக்கார். அப்போ வந்து முத்துக்குமார் முதல்ல வந்துட்டு கேட்டார் அந்த மைக்கில், சாரி பிக் பாஸ் சாரி பிக் பாஸ்னு. திரும்ப உள்ளே போயும் அந்த ரூம்குள்ளே வந்துட்டு அவர் வந்து சாரி பிக் பாஸ், ஏதோ கிறுக்குத்தனமாக நான் பண்ணிட்டேன், இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், இந்த ஒரு வாட்டி தயவு செஞ்சு மன்னிச்சுக்குங்க, கொஞ்சம் நான் ஏதோ இந்த மாதிரி மனசை வச்சு பண்ணுங்க பிக் பாஸ், என்னால் முடியல பிக் பாஸ், எனக்கே ஒரு மாதிரி இருக்குது பாஸ் அப்படி இப்படின்னு சொல்கிறாரு. எதுவுமே ரிப்ளை இல்லை. கடைசியாக சாப்பிடுங்கன்னு மட்டும் சொல்லிட்டு நிறுத்திட்டார். இருந்தாலும் என்ன பண்ணுறது, பசிக்குதே சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கலாம் இது எங்கே முடிய போகுது, எப்போ வந்து பிக் பாஸ் வந்து சகஜமாக வந்து பேச போகிறாருன்னு. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இன்றைக்கி முத்துக்குமரன் பண்ணது கரெக்டாக தவறா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.